வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலே பொங்கல், வடை, பாயாசம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுமா. இன்றைக்கி என்னென்ன செய்திருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை பொங்கல்மா, பால் போட்டு சர்க்கரை பொங்கல் செய்தோமா. ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. அதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து ஜவ்வரிசி பாயாசமாக, ஜவ்வரிசி பால் பாயாசம் வைக்கிறப்ப நல்லா தண்ணியாக தான் இருந்தது. இப்போ கட்டியாகிடுச்சு. அதில் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கலாம். அடுத்து உளுந்து வடை, அந்த உளுந்து வடையில் 2 எடுத்துக்கலாம். அடுத்து அப்பளம், அப்பளம்ல 2 எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதமாக, அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து எல்லா காயும் போட்ட சாம்பார்மா, எல்லா காயுமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 காய் இருக்கும். எல்லா வகையான காய்கறியும் போட்டு சாம்பார்மா ரொம்ப அருமையான சுவையில் ரொம்ப நல்லா இருந்ததுமா. அந்த சாம்பாரில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து அவரைக்காய் பொரியல், அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாட்டு காய்கறிகள் தாம்மா செய்யணும். அதனால் அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், அதில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இன்றைக்கி முக்கியமானதுமா மாங்காய் பச்சடி. அதில் தான் இனிப்பு, காரம், புளிப்பு, உப்பு, துவர்ப்புக்கு கொஞ்சம் வேப்பம்பூ போட்டு செய்தோமா. ரொம்ப அருமையானதுமா. எல்லாத்தையுமே உணர்த்துறதுக்கு இந்த காய் நம்ம கண்டிப்பாக செய்யணும் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி மாங்காய் பச்சடி, அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவ்வளோதாம்மா இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல். எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம், எல்லா காயும் போட்ட சாம்பார், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், மாங்காய் பச்சடி, சர்க்கரை பொங்கல், ஜவ்வரிசி பாயாசம், உளுந்து வடை, அப்பளமும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.